தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரமாக இடி மின்னலுடன் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் அங்கங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓட துவங்கியுள்ளது. குறிப்பாக தாம்பரம் வேளச்சேரி சாலை, தாம்பரம் முடிச்சூர் சாலை, ஜிஎஸ்டி சாலை மற்றும் இந்த பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்ட முடியாமல் தள்ளிக்கொண்டு செல்லும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கிழக்கு தாம்பரத்தையும் மேற்கு தாம்பரத்தையும் இணைக்கும் ரயில்வே சுரங்க பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அந்த பாதை வழியாக இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்வது முடியாமல் தடை செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் பெய்த மழையால் தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள முக்கிய பிரதான சாலைகளில் இந்த மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. அதாவது தாம்பரம் டிடிகே சாலை பகுதியில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதேபோல் தாம்பரத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கால்வாய் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவுற்ற இடங்களில் மழைநீர் வடிந்து செல்வதற்கான பகுதிகளில் முறையாக அந்த மணல்கள் அகற்றப்படாமலும் குப்பைகள் மிகுந்து காணப்படுவதாலும் இந்த மழைநீர் வடிந்து செல்ல முடியாமல் அடைத்துக் கொண்டதால் இந்த தண்ணியானது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த முழங்கால் அளவிற்கு தண்ணீரில் இருசக்கர வாகனங்களை ஓட்டிக்கொண்டும் இந்த நடந்து செல்பவர்கள் தனது ஆடைகளை தூக்கியவாறும் செல்லும் சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் குறிப்பாக இந்த ஒரு நுட்பங்களில் பெய்த மழைக்கு இந்த பிரதான சாலை முழுவதும் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.